ஹலோ, வாங்க ஒரு முறுக்கு சுடுவோம். இது ரவை, இது பச்சரிசி மாவு, சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியை கொதிக்க வச்சுட்டு பார்ப்போம். தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன், கொதிக்கட்டும். உப்பு போட்டுக்குவோம். உப்பு அவ்வளோ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். நல்லா கொதிக்கட்டும். கலந்து விட்டுருவோம். நல்லா கொதிக்கட்டும். தான் கொதிக்குது. தண்ணியோடு சேர்ந்து அந்த எண்ணெய் எல்லாமே சேர்ந்து ஒன்றா கொதிச்சிருச்சுன்னா நல்லா கொதிச்சிருச்சு. ரவையை போட்டு கிண்டுருவோம். நல்லா ரவை வேகட்டும். இதிலே பாதி வெந்துடும் ரவை. அப்படியே எடுத்து ஒரு சட்டியில் போட்டுடணும். அது பிணையிறது சரியாக இருக்கும். போதும். இந்த வாரை இறக்கி சட்டியில் கொட்டிடுவோம். இந்த போட்டு வச்சுருக்கேன். அது சீரகத்தை போட்டுக்குவோம். அரிசி மாவு போடுவோம். கடையில் வாங்கின மாவு தான் போட்டு பிணைஞ்சிக்கிட்டு பார்ப்போம். மாவு பிணைஞ்சி வச்சுட்டேன். அள்ளி உரலுக்குள்ள வச்சு புளிய வேண்டியதான். அது சூடுப்பா. வாரேன் புளியுவோம். எண்ணெய் காய வச்சுருக்கேன். நல்லா காயட்டும். காயட்டும். புளிஞ்சு விட்டு பார்ப்போம். முறுக்கு சேப்பிலே வரல, பிரிஞ்சு வரும். சரி பார்ப்போம். அதே அளவுகள் தான் போட்டேன். எல்லா அளவுகளும் கரெக்டாக தான் போட்டேன். பிரிஞ்சுக்கிட்டு வரும். சரி பார்ப்போம் முதல்ல அப்படி வருதா என்ன. வாரேன். போட்டிருக்கே வேகட்டும். நல்ல வேகமாக கொஞ்சம் திருப்பி போடுவோம். அப்புறம் முதல்ல போடவும் முறுக்கு அப்படி வருது. முறுக்கு நல்லா வேகவும் திருப்பி போடணும்.
வேகட்டும். திருப்பி விட்டு பார்ப்போம். நான் முதல் பக்கம்ல முதல்ல தான் அப்படி வந்தேன். நல்லா வேகட்டும். மந்திரிச்சு எடுத்துருவோம். போடுவோம். எடுத்துட்டு போட்டிருக்கேன். வேகட்டும். வேகட்டும். முடிஞ்சு வச்சுக்கிடுவோம். வாரேன். இருக்கும் எடுத்துக்கிடுவோமா? போட்டுக்குருவோம். திருப்பி பார்க்குமா? மடங்கிருச்சு. நல்லா வேகட்டும். வென்றிருக்கு மேலே எண்ணெய் வேகணும் முடியும். எடுத்துருவோம். போட்டுக்குவோம். போட்டிருக்கேன். பார்ப்போம். வேகட்டும். முதல் முறுக்கு தான் ஃபஸ்ட்டு போட்டது ஒரு மாதிரி பிரிஞ்சிருச்சு. அப்புறம் நல்லா அரிசி மாவும் ரவையும் தானே போட்டிருக்கோம். கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கோம், அவ்வளோதான். ரவை கிண்டையில் எண்ணெயெலாம் ஊற்றிட்டேன். உப்புலாம் போட்டாச்சு. அது பிறகு உப்பு போடல. அதுக்கு பிறகு எல்லாமே போட்டுக்கலாம். திருப்பி போட்டுருவோம். எடுத்துகிட்டு பார்ப்போம்.